நாடாளுமன்ற மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு கட்சியினரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் தற்பொழுது அந்த மசோதாவானது கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்பப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். முன்னதாக காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ், IUML போன்ற பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்பொழுது கூட்டுக்குழு விசாரணைக்கு பரிசீலனைக்கு இந்த மசோதாவானது அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி, கூடுதல் விவரங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்யும் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, அதே போல தெலுங்கு தேசம் உள்ளிட்ட பல கட்சிகள் சார்ந்த எம்பிக்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. குறிப்பிட்ட திமுகவினுடைய மூத்த எம்பியான TR பாலு இது தொடர்பான தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருந்தாரு மக்களவையில். இந்த மசோதாவானது உடனடியாக நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுக்கு அனுப்பணும், அதில் பல்வேறு விவாதங்கள் நடத்தப்பட்டு அதன் பிறகுதான் இதற்கு ஒரு முடிவு எடுக்கப்படணும் அப்படின்ட்டு ரொம்ப அழுத்தமாகவே மக்களவையில் குறிப்பிட்டாரு. அதன் தொடர்ச்சியாக மக்களவையில் இருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்ட TR பாலு அவருடைய அந்த கோரிக்கை நிச்சயமாக பரிசீலிக்கப்படும், இந்த மசோதாவானது கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறதுக்கான எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை மக்களவையினுடைய தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்காரு. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த மிக முக்கியமான மூத்த உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வர்றாங்க. ராம்.